சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள். புதுச்சேரியில் கோடை விடுமுறை முடிந்து அனைத்து பள்ளிகளும் இன்று திறக்கப்பட்டதால் மாணவர்கள் உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். புதுச்சேரியில் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை கடந்த ஏப்ரல் 30ஆம் தேதி ஆண்டு தேர்வு முடிந்து மே 1ஆம் தேதி கோடை விடுமுறை அளிக்கப்பட்டது. இந்த விடுமுறை முடிந்து கடந்த ஜூன் 6ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் கடுமையான வெயில் மற்றும் அனல் காற்று வீசி வந்ததால் 12ஆம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி மற்றும் காரைக்காலில் உள்ள அரசு மற்றும் தனியார் பள்ளிகள் 1ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை இன்று திறக்கப்பட்டது. மாணவ மாணவிகள் ஆர்வமுடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். தொடக்க பள்ளியில் பயிலும் மாணவர்களை அவர்களது பெற்றோர்கள் அழைத்து வந்து பள்ளியில் விட்டனர். ஒரு சில பள்ளிகளில் ஆசிரியர்கள் இனிப்புகள் வழங்கி மாணவர்களை வரவேற்றனர். புதுச்சேரியில் பழைய பேருந்து நிலையத்தில் பொலிவுறு நகர் திட்ட பணிகள் நடைபெறுவதால் புதிய தற்காலிக பேருந்து நிலையத்தை பயன்படுத்துவது குறித்த ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. புதுச்சேரியில் உருளையன்பேட்டை பகுதியில் பேருந்து நிலையம் தற்போது செயல்பட்டு வருகிறது. இங்கு பொலிவுறு நகர் திட்ட பணிகள் தொடங்கப்பட்டு நடைபெற்று வருகின்றன. இதனையடுத்து தற்காலிகமாக பேருந்துகளை மாற்று இடத்தில் இருந்து இயக்க முடிவெடுக்கப்பட்டது. அதன்படி புதுச்சேரி கடலூர் சாலையில் உள்ள AFT மைதானத்தில் தற்காலிக பேருந்து நிலையத்திற்காக உட்கட்டமைப்பு வசதிகள் அமைக்கப்பட்டு வருகின்றன. AFT மைதானத்தை தற்காலிக புதிய பேருந்து நிலையமாக செயல்படுத்துவதற்கான ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு உருளையன்பேட்டை சட்டமன்ற உறுப்பினரும் பேரவை உறுதிமொழி குழு தலைவருமான நேரு தலைமை தாங்கினார். உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அனிபால் கென்னடி முன்னிலை வகித்தார். இதில் அதிகாரிகள் பங்கேற்றனர். இக்கூட்டத்தில் பேருந்துகள் வந்து செல்லும் வகையில் AFT மைதானத்தில் வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளனவா, பொதுமக்களுக்கான கழிப்பறை வசதிகள், குடிநீர் வசதிகள் செய்து தரப்பட்டுள்ளதா, நிழல் பந்தல்கள் அமைக்கப்பட்டுள்ளனவா என உட்கட்டமைப்பு வசதிகள் குறித்து விரிவாக ஆலோசிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகர் பகுதியில் பாதாள சாக்கடையில் இருந்து விஷவாயு அப்பகுதியில் இருந்த வீடுகளில் உள்ள கழிவறை வாயிலாக வெளியேறிய நிலையில் கழிவறைகளை பயன்படுத்திய 5 பேர் விஷவாயு தாக்கப்பட்டு புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். அதில் 15 வயது சிறுமி செல்வராணி, 75 வயது மூதாட்டி செந்தாமரையின் மகள் காமாட்சி ஆகிய 3 பேர் உயிரிழந்த நிலையில் பாலகிருஷ்ணன் மற்றும் பாக்கியலட்சுமி ஆகிய 2 அரசு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதில் உயிரிழந்த 15 வயது மாணவி செல்வராணி உடல் இன்று பிரேத பரிசோதனை முடிந்து சடங்குகளுக்காக அவரது வீட்டிற்கு கொண்டு வரப்பட்டது. மாணவி செல்வராணியின் உடலை பார்த்தும் அங்கிருந்த அவர்களது உறவினர்கள் கதறி அழுதது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது மட்டுமன்றி ஆம்புலன்ஸ் மூலம் அவரது வீட்டிற்கு வந்த மாணவி செல்வராணியின் உடலை முதலில் அவர்களது முறைப்படி வீட்டிற்குள் கொண்டு சென்றனர். பின்னர் மாணவிக்கு மிகவும் பிடித்தமான மஞ்சள் நிற ஆடையினை அணிவித்தனர். மேலும் அவரது பாட்டி தனது பேத்திக்கு தங்கத்தால் ஆன மூக்குத்தியை அணிவித்து அழகு பார்த்தார். இதை கண்ட உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் கண் கலங்கியபடி நின்றனர். இதைத் தொடர்ந்து பொதுமக்கள் உறவினர்கள் அஞ்சலி செலுத்துவதற்காக உடல் அவரது வீட்டின் வெளியே வைக்கப்பட்டுள்ளது. உடலுக்கு தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கரன் நேரில் வந்து மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். புதுச்சேரியில் 15 வயது மாணவி செல்வராணி விஷவாயு தாக்கப்பட்டு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் விஷ வாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி மக்கள் புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் திடீர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் புதுநகரில் விஷவாயு தாக்கி 3 பெண்கள் உயிரிழந்ததை தொடர்ந்து அப்பகுதி முழுவதும் பதட்டமான சூழ்நிலை நிலவி வந்த நிலையில் தற்போது திடீரென்று அங்கு வசிக்கும் சுமார் 100க்கும் மேற்பட்ட மக்கள் அப்பகுதியில் உள்ள கழிவுநீர் வாய்க்காலை முழுவதுமாக சுத்தம் செய்ய வேண்டும் என்றும் புதிய பைப்லைன் புதைக்க வேண்டும், மேலும் பாதிக்கப்பட்ட குடும்பத்தில் ஒரு நபருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி திடீரென புதுச்சேரி விழுப்புரம் தேசிய நெடுஞ்சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். இதனால் அப்பகுதியில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. 1 கிலோமீட்டர் அளவிற்கு இருபுறமும் வாகனங்கள் நீண்ட வரிசையில் நின்றன. சம்பவ இடத்திற்கு அதிகாரிகள், காவல்துறையினர்கள் விரைந்து வந்து உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதி அளித்ததை தொடர்ந்து போராட்டம் கைவிடப்பட்டது. புதுநகர் மக்களின் திடீர் சாலை மறியலால் சுமார் 2 மணி நேரத்திற்கும் மேலாக போக்குவரத்து பாதிக்கப்பட்டது.
புதுச்சேரியில் விஷ வாயு தாக்கி உயிரிழந்த குடும்பத்தினருக்கு அரசு வேலை வழங்க வேண்டும், இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும், பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்பதை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி, கம்யூனிஸ்ட் கட்சி பொதுமக்கள் சார்பில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதியில் கழிவுநீர் குழாய் மூலம் விஷவாயு தாக்கி 3 பேர் உயிரிழந்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைமையில் கம்யூனிஸ்ட் கட்சி மற்றும் அப்பகுதி பொதுமக்கள் சார்பில் ரெட்டியார்பாளையம் சாலையில் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அதில் உயிரிழந்த 3 உயிர்கள் படுகொலைக்கு காரணமான அரசு மீது துணைநிலை ஆளுநர் நடவடிக்கை எடுக்க வேண்டும், உயர் நீதிமன்ற நீதிபதி மூலம் விசாரணை நடத்த வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு வழங்கப்பட்ட இழப்பீட்டை உயர்த்தி வழங்க வேண்டும், உயிரிழந்தவர்களின் குடும்பத்தினருக்கு அரசு பணி வழங்க வேண்டும் எனவும் 3 பேர் இறப்பிற்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் தார்மீக பொறுப்பேற்று பதவி விலக வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பில் பொதுமக்களுடன் இணைந்து சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களை காவல்துறையினர் குண்டுகட்டாக கைது செய்து அழைத்துச் சென்றனர். இதனால் அங்கு சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரியில் மருத்துவக் கல்லூரி மாணவரை மிரட்டி பணம் பறித்த தமிழக வாலிபர்கள் 4 பேரை காவல்துறையினர் கைது செய்தனர். ஹரியானாவைச் சேர்ந்தவர் பியூஷ் அகர்வால் புதுச்சேரி மருத்துவக் கல்லூரி மாணவர். கடந்த சில நாட்களுக்கு முன்னர் அரட்டை செயலி மூலம் வாலிபர் ஒருவருடன் பழகி நண்பராகியுள்ளார். இருவரும் நேரடியாக சந்திக்கலாம் என அந்த நபர் கூறியதை நம்பி புதுச்சேரி சவரி ராயலு வீதியில் உள்ள தனியார் விடுதிக்கு பியூஷ் சென்றுள்ளார். அப்பொழுது அந்த அறையில் இருந்த 3 பேர் பியூஷ் அகர்வாலை தகாத வார்த்தைகளால் திட்டியுள்ளனர். மேலும் மது பாட்டிலை உடைத்து குத்தி கொலை செய்து விடுவதாக மிரட்டி பியூஷ் போனில் இருந்து போன்பே மூலம் ரூபாய் 30,000 மற்றும் அவரது நண்பர்கள் மூலம் ரூபாய் 35,000 பறித்துள்ளனர். இதுகுறித்து பியூஷ் அளித்த புகாரின் பேரில் ஒதியஞ்சாலை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் இருந்த கண்காணிப்பு கேமரா மூலம் குற்றவாளிகளை கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் அவர்கள் நாமக்கல்லைச் சேர்ந்த கௌதம், டோனியல் ராஜா, கவின், சரவணன் என்பது தெரியவந்தது. அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். அவர்கள் இதேபோல் வேறு இடங்களில் மிரட்டி பணம் பறித்துள்ளார்களா என காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரி வைத்திக்குப்பத்தைச் சேர்ந்த பார்த்த சாரதி என்பவர் ஆன்லைனில் சிபி ஷாப் எனும் இணையவழி மூலமாக குறைந்த விலையில் ஷூ என வந்த விளம்பரத்தை நம்பி ஷூ ஆர்டர் செய்துள்ளார். ஆனால் அவருக்கு வந்த ஷூவில் சைஸ் குறைபாடு இருந்துள்ளது. ஆகையால் அவர் வாட்ஸ்அப்பில் வாடிக்கையாளர் சேவை எண்ணை தொடர்பு கொண்டு பேசியபோது அடையாளம் தெரியாத மர்ம நபர் சிபி ஷாப்பின் பொதுமக்கள் தொடர்பு அதிகாரி பேசுவது போல் ஷூவை மாற்ற தான் கூறுவது போல் செய்யுங்கள் என்று கூறி அவைல் டிஸ்க் எனும் ரிமோட் அப்ளிகேஷனை டவுன்லோடு செய்ய சொல்லியுள்ளார். அவைல் டிஸ்க் ஆப் ஆனது ஒருவர் தன்னிடம் உள்ள போன் அல்லது லேப்டாப்பில் இருந்து மற்றொரு போனை பார்கோடு மூலம் உரிமம் பெற்று அதனை போனை இயக்கியும் அதில் உள்ள தகவல்களை திருடவும் செய்யலாம். நமது போன் முழுவதுமாக இணைய வழி மோசடிக்காரர்களின் கட்டுப்பாட்டிற்குள் சென்றுவிடும். நமது போனில் இருக்கின்ற அனைத்து தகவல்களையும் அவர்கள் பார்க்க இயலும். அவரை நம்பி இவரும் அந்த அவைல் டிஸ்க் அப்ளிகேஷனை டவுன்லோட் செய்து பார்கோட் மூலம் மர்ம நபர்கள் தனது போனை இயக்க உரிமம் கொடுத்துள்ளார். இதை பயன்படுத்தி அந்த அடையாளம் தெரியாத நபர் புகார்தாரரின் ஜிபேவில் இருந்து ரூபாய் 32,000 மற்றும் கிரெடிட் கார்டு தகவலை பெற்று ரூபாய் 1,99,000 ஆக மொத்தம் ரூபாய் 2,31,000 திருடியுள்ளார். சிறிது நேரம் கழித்து புகார்தாரரின் மொபைல் எண்ணிற்கு பணம் எடுக்கப்பட்டுள்ளது என SMS வரவே அவர் அந்த நபரை தொடர்பு கொள்ள முனைந்துள்ளார். ஆனால் அதற்குள் அந்த நபர் தொடர்பை துண்டித்துவிட்டு மாயமாகிவிட்டார். இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த நபர் உடனே புதுச்சேரி இணைய வழி காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். அந்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் விசாரணை செய்து வருகின்றனர். இதனால் பொதுமக்கள் இதுபோன்று இணைய வழியில் குறைந்த விலையில் பொருட்கள் என வரும் விளம்பரங்களை நம்பி ஏமாற வேண்டாம் எனவும் முன்னுக்கு பின் தெரியாத மர்ம நபர்கள் சொல்லும் ரிமோட் அப்ளிகேஷன்களை பயன்படுத்த வேண்டாம் எனவும் எச்சரிக்கையுடன் செயல்படுமாறும் புதுச்சேரி இணைய வழி காவல்துறை சார்பாக அறிவுறுத்தப்படுகின்றார்கள். இணையவழி சம்பந்தமாக புகார்கள் கொடுக்க 1930 www.cybercrime.gov.in என்ற இணையவழி முகவரியில் புகார்களை தெரிவிக்கலாம் என கூறப்பட்டுள்ளது.
புதுச்சேரியில் கழிவுநீர் அடைப்புகள் தொடர்பாக அவசர நடவடிக்கை குழு உருவாக்கப்பட்டுள்ளது என உள்ளாட்சித்துறை தெரிவித்துள்ளது. புதுச்சேரி அரசு உள்ளாட்சித்துறை இயக்குநர் சக்திவேல் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுச்சேரியில் நேற்று நடைபெற்ற சோகமான நிகழ்வு கழிவுநீர் குழாய் விஷவாயு சம்பவங்கள் எதிர்காலத்தில் நிகழாமல் இருக்க முன்னெச்சரிக்கை நடவடிக்கை எடுக்க வேண்டும். புதுச்சேரி நகர் மற்றும் புறநகர் பகுதிகளில் உள்ள மக்கள் சுற்றுப்புறத்தில் உள்ள கழிவுநீர் தொட்டி மற்றும் கழிவுநீர் வாய்க்கால் அடைப்பு, அதை தூய்மைப்படுத்துதல் சம்பந்தமாக புகார்கள் மற்றும் தகவல்களை புதுச்சேரி உள்ளாட்சித்துறையால் ஏற்படுத்தப்பட்டுள்ளன. பொதுப்பணித்துறை அலுவலகத்தில் செயல்படும் அவசர கழிவுநீர் நடவடிக்கை குழுவின் 144220 என்ற கட்டணமில்லா தொலைபேசியை தொடர்பு கொண்டு தெரிவிக்கலாம். இக்குழுவின் மூலம் பொதுப்பணித்துறையில் கழிவுநீர் சுகாதார பிரிவு மற்றும் அந்தந்த நகராட்சிகளுடன் இணைந்து தகுந்த நடவடிக்கை எடுக்கப்படும் என குறிப்பிடப்பட்டுள்ளது. தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டையில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலசங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் தட்டாஞ்சாவடி தொழிற்பேட்டை பகுதியில் புதுவை கூட்டுறவு நவீன அரிசி ஆலை தொழிலாளர்கள் நலசங்கம் பெயர் பலகை மற்றும் கொடியேற்று விழா நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் NRTUC மாநில தலைவர் சதா குமணன் கலந்து கொண்டு பெயர் பலகையினை திறந்து வைத்து சிறப்புரையாற்றினார். சட்ட ஆலோசகர் ஸ்ரீதர் தொழிற்சங்க கொடியினை ஏற்றி வைத்தார். நிகழ்ச்சிக்கு சங்க தலைவர் மணிகண்டன் தலைமை தாங்கிட சங்க துணை செயலாளர் ராஜாமணி முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக பான்லே, NRTUC தொழிற்சங்க நிர்வாகிகள், மேலிட பொறுப்பாளர்கள் பார்த்திபராஜன், தலைவர் ஆனந்தவேலு, துணைத் தலைவர் அருணகிரி, வேதபுரி மக்கள் கிராமம் மற்றும் நகரம் கட்டிடம் மற்றும் கட்டுமான தொழிலாளர்கள் கூட்டமைப்பு நிர்வாகிகள் தலைவர் ராமமூர்த்தி, செயலாளர் அருணாச்சலம், பொருளாளர் சுந்தரமூர்த்தி உட்பட பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மத்தியில் 3வது முறையாக பதவி ஏற்றுள்ள NDA கூட்டணி அரசை வரவேற்கும் வகையில் காரைக்கால் மாவட்ட பாஜக சார்பில் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் கொண்டாடப்பட்டது. மத்தியில் 3வது முறையாக பாரத பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான NDA கூட்டணி சார்பாக பாரத பிரதமராக பதவி ஏற்றுள்ளதை வரவேற்கும் வகையில் காரைக்கால் பாரதிய ஜனதா கட்சியின் OBC அணி சார்பாக காரை OBC அணி மாவட்ட தலைவர் கார்த்திகேயன் தலைமையில் பட்டாசு வெடித்து சிறப்பாக கொண்டாடப்பட்டது. இந்நிகழ்ச்சியில் OBC அணி நிர்வாகிகள் மற்றும் பாஜக நிர்வாகிகள் கலந்து கொண்டு பட்டாசு வெடித்தும் பொதுமக்களுக்கு இனிப்புகள் வழங்கியும் சிறப்பாக கொண்டாடினர். இதில் முன்னாள் மாவட்ட தலைவர் துரை, சேனாதிபதி, OBC அணி மாவட்ட பொதுச் செயலாளர் ரமேஷ் உள்ளிட்ட ஏராளமான பாஜகவினர்கள் கலந்து கொண்டனர். கோடை விடுமுறை நிறைவடைந்ததை அடுத்து புதுச்சேரியில் உள்ள அனைத்து பள்ளிகளும் ஜூன் 12ஆம் தேதி புதன்கிழமை என்று திறக்கப்பட்டன. புதுச்சேரி இலாஸ்பேட்டை கிழக்கு கடற்கரை சாலையில் அமைந்துள்ள புதுவை பப்ளிக் பள்ளியில் மாணவ மாணவியர்கள் மிகுந்த உற்சாகத்துடன் பள்ளிக்கு வருகை தந்தனர். இவர்களுடன் பெற்றோர்களும் ஆசிரியர்களும் மகிழ்ச்சியாக கலந்து கொண்டது அனைவரின் மனதையும் கவர்ந்தது. மேலும் பள்ளி வழிபாட்டு கூட்டத்துடன் தொடங்கியது. பள்ளியின் தலைமை ஆசிரியை செந்தில்குமாரி அனைத்து மாணவ மாணவர்களுக்கும் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். புதுச்சேரி அடுத்த வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி அடுத்த வாழப்பட்டாம்பாளையம் கிராமத்தில் எழுந்தருளி இருக்கும் ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் மற்றும் ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ திரு கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய கும்பாபிஷேக விழா வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று ஸ்ரீ விக்னேஸ்வர பூஜை, மகா கணபதி ஹோமம், முதல் கால யாக பூஜை ஹோமம் நடைபெற்றன. இதைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக ஸ்ரீ பேட்டை வாழி மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்ரீ கோகிலாம்பிகை சமேத ஸ்ரீ கல்யாண சுந்தரேஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. இதில் பக்தர்கள் திரளானவர்கள் கலந்து கொண்டு கும்பாபிஷேக விழாவினை கண்டு களித்து சுவாமி தரிசனம் செய்தனர். பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ கன்னியம்மன் பிடாரியம்மன் ஆலயத்தில் நடைபெற்ற கும்பாபிஷேக விழாவில் திரளான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். ஏம்பலம் அருகே உள்ள தமிழக பகுதியான பாக்கம் கிராமத்தில் அமைந்துள்ள ஸ்ரீ விநாயகர், முருகப்பெருமான், கன்னியம்மன், பிடாரியம்மன் ஆகிய ஆலயங்களுக்கு சிறப்பான முறையில் கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இன்று காலை 9 மணி அளவில் கலச புறப்பாடு நடைபெற்று கன்னியம்மன் மற்றும் பிடாரி அம்மன் விமான கலசத்திற்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. இதைத் தொடர்ந்து உட்புற பரிகார
பரிவார மூர்த்திகளுக்கு புனித நீர் ஊற்றப்பட்டது. முன்னதாக விக்னேஸ்வர பூஜை, கணபதி ஹோமம், நவகிரக ஹோமம், தன பூஜை, லட்சுமி ஹோமம், கோ பூஜை, நாடி சந்தானம், முதல் 2ஆம் மற்றும் 3ஆம் கால யாகசாலை பூஜைகள் ஆகியவை நடைபெற்றது. கும்பாபிஷேக விழாவில் பாக்கம் மற்றும் சுற்றுப்புற பகுதிகளில் இருந்து திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். விழுப்புரம் மாவட்டம் வானூர் அருகே உள்ள நெசல் கிராமத்தில் எழுந்தருளி உள்ள 100 ஆண்டு பழமை வாய்ந்த அருள்மிகு தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் மகா குடமுழக்கு விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. முன்னதாக கடந்த திங்கட்கிழமை அன்று காலை கோபூஜை, கணபதி, வேள்வி, திருமகள் வழிபாடு உள்ளிட்ட பூஜைகளுடன் கும்பாபிஷேக விழா தொடங்கியது. இதனைத் தொடர்ந்து விழாவின் முக்கிய நிகழ்வாக இன்று கலசம் புறப்பட்டு ஸ்ரீ தையல் நாயகி உடன் அமர் அருள்மிகு வைத்தீஸ்வரர் திருக்கோவிலில் ராஜகோபுரத்திற்கு திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது. இதைத் தொடர்ந்து கருவறையில் வீற்றிருக்கும் அருள்மிகு தையல் நாயகி உடனமர் வைத்தீஸ்வரர் பெருமாளுக்கும் பரிவார மூர்த்திகளுக்கும் திருக்குட நன்னிராட்டு விழா நடைபெற்றது. இதில் சுற்று வட்டார பகுதியைச் சேர்ந்த 100கணக்கான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், தென்னிந்திய பகுதிகளில் மேல் ஒரு வளிமண்டல மேலடுக்கு சுழற்சி நிலவி வருகிறது. இதனால் ஜூன் 12ஆம் தேதி மற்றும் 13ஆம் தேதிகளில் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மற்றும் மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 14ஆம் தேதி மற்றும் 15ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 16ஆம் தேதி மற்றும் 17ஆம் தேதி தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளில் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும். ஜூன் 18ஆம் தேதி தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும், புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத் நாட்டில் தெற்கு பகுதியில் அகமதி மாகாணம் அமைந்துள்ளது. இந்த மாகாணத்தில் மங்கப் பகுதியில் 6 மாடிகளை கொண்ட அடுக்குமாடி குடியிருப்பு உள்ளது. இதில் 150க்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். இந்நிலையில் இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் இன்று அதிகாலை பயங்கர தீ விபத்து ஏற்பட்டது. தீ மளமளவென அடுக்குமாடி குடியிருப்பின் பல்வேறு பகுதிகளுக்கும் பரவியது. அதிகாலை என்பதால் அனைவரும் உறங்கிக் கொண்டிருந்தனர். இந்த தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த தீயணைப்பு துறையினர் விரைந்து வந்து குடியிருப்பில் பற்றி எரிந்த தீயினை அணைத்தனர். 20 அணிகள் கலந்து கொண்ட T20 உலகக்கோப்பை கிரிக்கெட் தொடர் அமெரிக்கா மற்றும் வெஸ்ட் இண்டீஸில் நடைபெற்று வருகிறது. இந்த தொடரில் இன்று நடைபெற்ற 24வது லீக் ஆட்டத்தில் முன்னாள் சாம்பியனான ஆஸ்திரேலிய அணி நம்பீரியாவை எதிர்கொண்டது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற ஆஸ்திரேலிய அணி முதலில் பந்து வீசுவதாக அறிவித்தது. இதைத் தொடர்ந்து நம்பீரியா முதலில் பேட்டிங் செய்தது. ஆஸ்திரேலியாவின் அபார பந்துவீச்சில் சுருண்ட நம்பீரியா 17 ஓவர்களில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து 72 ரன்கள் எடுத்தது. அந்த அணியில் அதிகபட்சமாக கேப்டன் ஹெகாப்ட் 36 ரன்கள் எடுத்தார். ஆஸ்திரேலிய அணி சார்பில் அதிகபட்சமாக ஆடம் சம்பா 4 விக்கெட்டுகள் வீழ்த்தினர். இதனையடுத்து 73 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற எளிய இலக்குடன் களமிறங்கிய ஆஸ்திரேலியா 5.4 ஓவர்களில் ஒரு விக்கெட் இழப்பிற்கு 74 ரன்கள் எடுத்து இலக்கை கடந்தது. அந்த அணியில் தொடக்க வீரராக களமிறங்கிய டேவிட் வார்டன் 20 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்தார். டிராவிஸ் ஹெட் 34 ரன்களுடன், மிட்சல் மார்ஷ் 18 ரன்களுடனும் களத்தில் இருந்தனர். இந்நிலையில் 9 விக்கெட்டுகள் வித்தியாசத்தில் நம்பீரியாவை வீழ்த்தி ஆஸ்திரேலியா அபார வெற்றி பெற்றது. இந்த வெற்றியின் மூலம் ஆஸ்திரேலியா அணி சூப்பர் 8 சுற்றிற்கு முன்னேறியது. இத்துடன் சக்தி சேனலின் புதுவையின் இன்றைய நிகழ்வுகள் முடிவடைகின்றன. வணக்கம். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.